நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்படி காலபுருஷனுடைய 9வது ராசி தனுசு தான். எப்போதுமே சரி, குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த தனுசு ராசி அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம். ரொம்ப குடும்பத்தை மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. என்னங்க ஒழுக்கமான குணம் இருக்குங்க, ரொம்ப நாகரிகம் ஒழுக்கம், ஒரு இடத்துக்கு போனால் டீசெண்டாக ரொம்ப பர்சனாலிட்டியை ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரே கேரக்டர் தனுசு தான். ஆடம்பரம் பட்ட இருக்காது, அடாவடி இருக்காது, ஆடம்பரம் இருக்காது. இதுலையுமே திறமையான குணம், அறிவான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான குணம் தனுசு மட்டும் நிறைய இருக்கும். ஒரு விஷயத்தை நம்பி இறங்கினா அந்த விஷயத்தை முடிக்காமல் எல்லாம் வர மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்க, தனுசு ராசினா தனுசு ராசியில் பிறந்தாங்க 4 பேர் மதிக்கிறாப்பா அவருடைய குணங்கள் இருக்கணும். இதுவும் இயல்பான குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள குரு வேற, இப்போ இருக்கக்கூடிய குரு வேற. உச்சமான குரு உங்கள் ராசி அதிபதி போயிட்டு 8ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். சரி, 8ஆம் இடத்துல போனால் என்ன சொல்லுவாங்க? அஷ்டம குருல சொல்லுவாங்க. கெட்டது நடக்குமா? விபரீத ராஜயோகம் நடக்கும் நான் சொல்லுவேன். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான அந்த குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு வர குரு, இந்த குரு உங்களுக்கு கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது. ஏங்க நீங்களே எடுத்து உங்கள் கண்ணை குத்திக்குவீங்களா? குத்த மாட்டீங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துல குரு திடீர் யோகம் வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் போகிறார். 100க்கு 200% நல்லா பண்ணலாம் மட்டும்தாங்க குரு செய்யணும். எப்படி உச்சமான குரு 100க்கு 200% யோகத்தை கொடுக்கும். ஒழுக்கம், பணம், குடும்பத்தில் நல்ல செய்தி, நல்ல காரியம். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். வேறு எந்த கிரகத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன நம்ம போன பிறையில் என்ன பாவம் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல குரு பார்த்துட்டா அந்த பாவம் நீங்கிடும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. அப்போ ஜாதகத்துக்கு யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்குது, இதுக்கான பதிவுகள் இருக்குது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான பதிவும் கடைசி முடி வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரை குரு உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதி. அதாவது உங்களுடைய உயிர், உங்களுடைய உடம்பை இயக்குறது குரு. நீங்கள் என்ன செய்யணும், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே குரு தான் முடிவு பண்ணுவார். ராசி அதிபதினு சொல்லுவாங்க. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுடைய குடும்பம் இருக்குங்க. 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, குடும்பம், ஒழுக்கம், தன்மானம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த குரு பகவானா வருகிறார். அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுமா, கெட்டு போய் இருக்கணுமா? நல்லதானே இருக்கணும். அங்கே யார் உட்காந்துருக்கா? சனி பகவான் உட்காந்துருக்காரா? அர்த்தாஷ்டம சனி மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு காட்டுது. அப்போ ஜாதக ரீதியில் சனி பகவான் மட்டும் இப்போ டாப்பில் இருந்தால், நல்லா இருந்து லக்கலத்துக்கு சூப்பராக இருந்தால் இப்போ செம்ம யோகம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி பாருங்க, இந்த சனி பகவான் அங்கே போனார் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, சனி பகவான் கெட்டு போதா வருமான பொருளை தான் அப்படியே இறுக்கி அப்படியே சுருக்கி பிடிச்சி விடுவார்.
ஜாமீன் போட்டு மாட்டிப்பீங்க, உங்கள் நண்பன் உங்களை எதிரியாக மாறி இருப்பான், கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருக்கும், தொழிலில் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஆமாம் பாரு, தொழில் வேலையை விட்டுருப்பாங்க, வேலை ஒதுக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், இல்லை வேலை ஒதுக்கில் நிறைய கலங்கலத்தை பார்த்துருப்பீங்க, கடன் வந்திருக்கும், பகை வந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். யாருக்கு? ஜாதகத்தில் தசாபதி சரிதால இல்லாதவங்களாம் தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்கு ஆளாகியிருப்பாங்க. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, இதில் ஏதாச்சும் ஒரு பிரேக்கு இருக்கா மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? தனுசு ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தரப்பு. இப்போ நம்ம ஏன் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்க்க சொல்றது தெரியுமா? ஏன்னா இப்போ உள்ள பொசிஷன் உங்களுக்கு உச்சமான குரு பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு, கெட்டதை நடக்க விட மாட்டார். சனி பவன் நல்லா இருந்தால் கெட்டதை நடக்க விட மாட்டார். ஏன்னா அவர் பார்க்குற இடத்துல வளர்த்து விட்டுருவாருங்க. இப்போ வளர்க்க ரெடியாக இருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ 8ஆம் இடத்தை வந்து அவர் எங்கே பார்ப்பார்? முதல் பார்வை 5ஆம் பார்வை எங்கே? 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஒன்றும் இல்லை, எனக்கு சொந்தமாக நான் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களே, அவங்கள்ட்ட சொல்கிறேன். எனக்கு சொந்தமாக வீடு கட்டணும், இல்லை நான் வெளிநாடு போகணுங்க, எத்தனை பேருக்கு இந்த பிளான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது? அவங்களாம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வெளிநாடு வெளியூகம் உங்களை தேடி விசா தேடி வரும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. விசா உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக நீங்கள் வெளிநாடை மட்டும் எடுக்கக்கூடாது, பயணங்கள் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கீங்களா, ஓடி ஒரு இடத்துல இல்லாமல் ஓடி சம்பாதிக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த குரு பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுத்துரும். வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக வேலை கிடைக்கும், வெளியூரில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயும் நிரந்தரமாக நல்ல ஒரு அமைப்பு வரும். அது இல்லாமல் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே சொல்கிறேன், வேலை ஒதுக்கத்தில் பயங்கரமான ஒரு பொசிஷனான ஒரு நல்ல ஒரு பொசிஷனான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போவீங்க. இதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன் பொசிஷனுக்கு போவீங்கன்னா, 4ஆம் நல்லா பாருங்க, 4ஆம் இடத்த சனி பகவான், இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுப்பதால் அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் விழுவதால் நல்லா பாருங்க, அங்கே வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு டாப்பான ஒரு பொசிஷனில் உங்களை உட்கார வைக்கும். இது தனுசு ராசி, நீங்கள் எழுதியே வச்சுக்கோங்க. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, அங்கே உள்ள விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, இல்லை வேறு கண்ட்ரி விட்ட கண்ட்ரி மாறக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு டாப்பான ஒரு லெவலுக்கு போகிறது தனுசு ராசியாக இருக்க வேண்டும், இருக்கும். இங்கேயும் வேலை பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதியே வச்சுக்கோங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். உங்கள் அம்மாவுடைய வேலை வரலாம், அப்பாவுடைய வேலை வரலாம், இல்லை புதுசாக அரசாங்க வேலையை முயற்சி பண்ணுறவங்க அரசாங்க வேலை தேடி வரலாம், அரசியலையும் சாதிப்பீங்க. இதெல்லாம் தனுசுக்கு பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். சரி, இப்போ வீடு கட்டலாமா, இல்லை அப்பா சொத்து தாத்தா சொத்துல உள்ள வழக்கு எடுத்து நடத்தலாமா? நடத்துங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், செம்ம ரிசல்ட் உங்கள் பக்கம். ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நாள் உங்களால் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்துல பார்க்கலாம். இந்த வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அவருடைய பார்வை இருக்கிறதுனால. இப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்? குரு சனி ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தான். அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில் எந்த ஒரு தரங்களையும் கொடுக்க மாட்டார். படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வியில் கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், டெய்லர் வேலை, மருத்துவர் வேலை, வண்டி வாகனம் வச்சு ஓட்டக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நகைக்கடை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் டாப்பான யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ எடுங்க லாட்ரி சீட்டை. நிறைய லாட்ரி அடிக்குமா கேட்குறீங்களே, அவங்களுக்கான பதிவு தான் அது. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எடுக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகமான கிரகமோ அதை பார்த்து நீங்கள் எடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் எடுத்து அடிக்காது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? வருமானஸ்தான அதிபதியை, 2ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவான், இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பதால், அது வெளிநாட்டு ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால், எப்படி வெளிநாடு ஸ்தானத்தை பார்ப்பதால், 2ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை 8ஆம் இடத்துல இருந்து பார்ப்பதால், ஏன்னா 8ஆம் இடத்துல குரு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர் யோகம் தேடி வருது. இது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இது இங்கே எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியாது. அதுக்கு நான் நேரம் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எதில் இருக்குன்னா, தந்தை தாய் உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஒரு இடத்துல ஜாமீன் போகிறோம்னா கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போமா? அதில் ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எதுக்குமே அஞ்சானஞ்சன், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கூடிய திறமை இந்த 3 நட்சத்திரம் தான் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. 3 நட்சத்திரம் எல்லாத்துக்குமே யோகம் தான். இனிமேல் கெட்ட பலனே 3 நட்சத்திரத்துக்கு வராதுங்க. நிறைய நல்ல பலன் வந்துக்கிட்டே இருக்கும்.
உங்களுடைய நட்சத்திரம் எப்படி 9ஆம் இடத்துல சுயசாரத்தை வாங்கி உட்காந்துருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சு, பொருளாதாரமான வேலை ஒத்துக்கிற ப்ரொமோஷன், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கெமிக்கல் துறை, இந்த துறை எல்லாமே செம்மையாக இருக்கும் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே எதுவுமே கெட்டு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல விஷயம், நல்ல காரியம் இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக 3 லட்சம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கணும். அடுத்து பூராட நட்சத்திரம் பார்த்தவங்க வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் எதுவுமே சேமிப்பே இல்லை, என்னடா நிம்மதி, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனவங்க அனைவருமே இந்த பூராட போனவங்க. வழக்கு உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், இனிமேல் வராது. எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி வெளில வந்துடுவீங்க. பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க முடியும், எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ராஜா. கெட்டதே கிடையாது ராஜா. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். சுப செலவு, சுபகாரியங்கள், நல்ல ஒரு பண மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். மெயினாக ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, கலைத்துறை, இசைத்துறை, பட்டைய கலப்புங்க. அடுத்து உத்திராடம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தெரியாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க எல்லாமே இந்த உத்திராடத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். கவலையப்படாதீங்க. உத்திராடத்தில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது டைமிங். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் ஒரு மாற்றம் போடுறது, படிவில் ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் உத்திராடத்தில் பார்த்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், அப்பாவுடைய வேலை, அம்மாவுடைய வேலை, அரசாங்க வேலையோ, தனியார் எவ்வளோ வேலை உங்களுக்கு பக்கம் தேடி வரும். நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.